اللهم لا إله إلا بسم الله الرحمن الرحيم. وما من دابة في الأرض إلا على الله رزقها ويعلم مستقرها ومستودعها كل في كتاب مبين. அல்லாஹு தஆலாவுடைய திருநாமங்களில் ஒன்று அர்-ரஸாக், உணவளிப்பவன். அடியார்கள் அத்தனை பேருக்கும், ஜீவராசிகள் அத்தனை படைப்புகளுக்கும் அவன்தான் உணவளித்துக் கொண்டிருக்கிறான். வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் சொல்லுவான், இந்த பூமியிலே ஊர்ந்து செல்லக்கூடிய எந்த பிராணியாக இருந்தாலும் சரி, அது மனிதனாக இருக்கட்டும் அல்லது கால்நடைகளாக இருக்கட்டும், மிருகங்களாக இருக்கட்டும், புழு பூச்சிகளாக இருக்கட்டும், கடலில் இருக்கக்கூடியவையாக இருக்கட்டும், அத்துணைக்கும் இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ்வின் மீது அதனுடைய ரிஸ்க் இருந்தே தவிர இல்லை. அல்லாஹ் தான் அதற்கு ரிஸ்க் வழங்குகிறான். அடுத்து சொல்லுவான், யாலம் முஸ்தகர்ரஹா முஸ்தௌதாஹா. அந்த உயிருள்ள ஜீவராசிகள் நிரந்தரமாக தங்கியிருக்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான், தற்காலிகமாக தங்கியிருக்கும் இடத்தையும் அல்லாஹ் அறிந்திருக்கிறான். இரண்டு இடத்திலும் அவன் உணவு கொடுக்கிறான். ஊரோட இருப்பாங்க சில சமயங்கள்ல பயணத்துல போவாங்க. பயணத்துல போகும் பொழுது எங்கேயாவது ரூம் எடுத்து தங்கியிருக்கலாம். அந்த காலத்துல கூடாரம் படிச்சு தங்குவாங்க. இப்போ ரூம் எடுத்து தங்குறது, பிரயாணத்துல இருப்பாங்க. அப்படி தற்காலிகமாக இருக்கக்கூடிய இடம், இரண்டு இடங்களிலும் அவன் அடியார்களை பற்றி நன்கு அறிந்திருக்கிறான். அவன் தான் ரிஸ்கை கொடுக்கிறான். இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்லுவான், அம்மா உரியது மின்ஹும் ஐயுத்இமூன். நான் அடியார்களிடத்துல ரிஸ்கை கேட்கலன்னு சொல்லுவோம். அடியார்களிடத்துல அவங்களுக்கே கூட நான் ரிஸ்கை கேட்கல. அம்மா உரியது மின்ஹும் ஐயுத்இமூன். அவங்களுடைய ரிஸ்க்கு அவங்கள்ட்டையே நம்ம கேட்கல. உங்களுடைய ரிஸ்கையும் அல்லாஹ் தான் கொடுக்கிறான். அதே மாதிரி எனக்கு ரிஸ்க் வழங்கணும் என்றும் நான் நாடவில்லை, அவர்களுக்கு அவர்களே ரிஸ்க் கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் நாடவில்லை. என்றால் எல்லா வகையான ரிஸ்கினுடைய ஏற்பாடுகளை செய்பவன் அல்லாஹ். அடிப்படையான ரிஸ்க் ஏற்பாடு செய்யக்கூடிய காரணகர்த்தாவை உருவாக்குபவன் அல்லாஹ் தான். நாம் சம்பாதிக்கலாம், உழைக்கலாம், இதெல்லாம் அஸ்பாபுகள் என்கிற ரீதியில் நாம் காரணங்களை எடுத்து செயல்படுகிறோம். ஆனால் அதன் மூலமாக வழங்குபவன் அல்லாஹ். சில சமயங்களில் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அல்லாஹ் எழுதி வச்சது தான் கிடைக்கும். நிறைய கிடைக்கும் நினைச்சிருப்போம், திடீர்னு லாஸ் ஆகிருப்பான். எப்படி வேணாலும் ஆகலாம். அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அஷாரியன்கள் ஒரு கூட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவில் இருக்கும் பொழுது அவங்கள்ட்ட இருந்த உணவு காலி ஆயிடுச்சு. இருந்த உணவு காலியான உடனே அவங்க ஒரு ஆளை அனுப்பி வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. நீங்க போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லுங்க, இது மாதிரி அஷாரி கோத்திரத்தார்கள் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு ரிஸ்கினுடைய ஏற்பாடுகள் ஏதாவது செய்ய வேண்டியிருக்குது, உணவு இல்லை, எல்லா உணவும் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்றதுக்காக, ஏற்பாடு செய்யறதுக்காக ஒரு நபரை அனுப்பி வைத்தார்கள் அஷாரியன்கள். இந்த நபரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார்கள். எப்பொழுது மஸ்ஜிதினுடைய வாசலில் உள்ளே நுழைகிறாரோ அப்பொழுது அவருடைய காதிலே விழுந்த வசனம் இதுதான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில இருக்கக்கூடிய அத்தனை உயிரினத்திற்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். இந்த வந்த நபருக்கு எப்பொழுது இந்த ஆயத்தை கேட்டாரோ, இந்த ஆயத்தை, இந்த வசனத்தை கேட்ட மாத்திரத்துல அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் ரிஸ்கினுடைய ஏற்பாடுக்காக எந்த பேச்சும் பேசல, திரும்பி வந்துட்டார். என்று அல்லாஹ்வே இப்படி சொல்லி இருக்கலாம், எல்லாத்துக்கும் ரிஸ்க் கொடுக்கிறதாக, அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து கூட்டத்தார்களிடத்துல என்ன சொன்னாரு, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான்னு மட்டும் சொல்லிட்டாரு. நடந்த கதை எதையுமே சொல்லலை. நான் போனேன், இந்த ஆயத்து ஓதப்பட்டுச்சு, நான் திரும்பி வந்துட்டேன் அப்படின்னு அந்த பேச்செல்லாம் பேசல. அல்லாஹ் உதவி செய்வான், உங்களுக்கான ஏற்பாடுகளை செய்வான் என்று மட்டும் சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லியாச்சு, அவங்க ஏதாவது ஏற்பாடு செய்வாங்க. இப்படி இருக்கிற நிலையில அந்த சஹாபிக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அந்த ஆயத்தின் மீது, அந்த வசனத்தின் மீது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் சொன்னாலும் அவங்க ஒரு ஏற்பாடு செய்வாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான், நான் ரிஸ்க் கொடுக்கிறேன்னு சொல்லி அதன் மீது நம்பிக்கை வச்சாலும் அல்லாஹ் ஒரு ஏற்பாட்டை செய்வான் என்று அப்படியே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல இரண்டு நபர்கள் வந்தார்கள். ரொட்டியும் கறியும், சாதாரண உணவல்ல, நிறைய ரொட்டியும் இறைச்சியும் கொண்டு வந்தாங்க. எல்லாரும் அவங்க நினைச்சுக்கிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த உணவை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய தஃப்சீர்ல இந்த நிகழ்ச்சியை எடுத்து எழுதுவாங்க. அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அனுப்பி இருக்கிறாங்கன்னு நினைச்சு எல்லாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு இன்னும் மிச்சம் இருந்துச்சு. அதை எடுத்துட்டு திரும்ப போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்துக்கு போனாங்க. நீங்க கொடுத்து அனுப்பிய உணவு மிச்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. நான் ஒன்றும் கொடுத்து அனுப்பலைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பதான் அந்த நபர் சொன்னார், நடந்த கதையை இதுதான் நடந்தது, நான் இந்த வசனத்தை கேட்டேன், இந்த வசனம் என்னுடைய காதிலே விழுந்த மாத்திரத்திலே நான் திரும்பி வந்து விட்டேன், அல்லாஹ் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்று.
அல்லாஹ் ஏற்பாடுகளை செய்வான் என்கிற பொழுது நம்பிக்கை இருக்கும் பொழுது அல்லாஹ் நாம் அறியாத புதத்திலிருந்து ஏதாவது ஒன்றை ஏற்பாடு செய்வான். ஆனா எல்லா நேரத்திலையும் அப்படி உட்கார்ந்து எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடாது. அதாவது நம்பிக்கை இருக்கணும், முயற்சியும் செய்யணும். அல்லாஹ் ஒரு முயற்சி, இங்க ஒரு முயற்சி நடந்திருக்குது. ஒரு நபர் வந்தாரு, உள்ள வந்திருக்கிறாரு, ஒரு ஆயத்தை கேட்டிருக்கிறாரு, அதுக்கு பிறகு அல்லாஹ் மீது நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. ஒரு எந்த முயற்சியும் இல்லாம இல்லை. அப்படி சில சமயங்களில் அல்லாஹு தஆலா அப்படி எந்த முயற்சியும் இல்லாமல் அல்லாஹ் ஏற்பாட்டை செய்கிறார். அதுல ஜாபிர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க ஒரு படை கடலோர பக்கமாக. அநேகமாக அதுல இருந்தது 300 பேர் நாங்க இருந்தோம். எங்கள்கிட்ட இருந்த சாப்பாடெல்லாம் அப்படியே முடிஞ்சு போய்கிட்டே இருந்துச்சு. கடைசியில பார்த்தா படை தளபதியாக இருந்தவங்க அபூ உபைதா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க சொன்னாங்க, உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற பேரிச்சம்பழத்தை கொண்டு வாங்கன்னு. எல்லாத்தையும் இருக்கிற பேரிச்சம்பழத்தை மொத்தமா சேர்த்து ஆளு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாங்க. கடைசியில பார்த்தா ஒவ்வொரு ஆளுக்கும் கடைசியில ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் தான் கிடைச்சிச்சு. அதை எப்படி நீங்க சாப்பிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அப்ப அதுக்கு சொன்னாங்க பதில்ல, அதுக்கு பிறகு அது கூட கிடைக்காம போச்சு. அப்பதான் தெரிஞ்சிச்சு அந்த ஒரு பேரிச்சம்பழத்தினுடைய மகிமை என்ன. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் தான் எங்களுடைய பயணம் போய்கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் திடீரென அந்த கடலில் இருந்து நாங்கள் ஒரு மீனை, ஒரு கரை ஒதுங்கியது. அந்த மீனை பிடிச்சா அது இவ்வளவு பிரம்மாண்டமான மீன். நாங்க 300 பேர் இருந்தோம், 18 நாளைக்கு அந்த மீனை சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. சில அறிவிப்புகள்ல 30 நாள் என்று வருகிறது. அவ்வளவு பெரிய மீன், நாங்கள் அவ்வளவு பேரும் சாப்பிட்டோம். 18 நாட்களாக நாங்கள் அதை சாப்பிட்டோம்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு சில சமயங்கள்ல எதிர்பாராத விதமாக அல்லாஹ் ரிஸ்கை கொண்டு வந்து சேர்க்கிறான். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். அப்படி ரிஸ்கை கொடுக்க முடியும் என்கிற நம்பிக்கையை உருவாக்குவதுதான் இந்த அல்லாஹ்வுடைய திருநாமம் அர்-ரஸாக். நம்பிக்கை இருக்கணும் ஃபர்ஸ்ட், அல்லாஹ் எங்களுக்கு கொடுப்பான் என்று. நம்ம திறமையின் மீது, நம்ம சம்பாத்தியத்தின் மீது, நம்ம உழைப்பின் மீது இருமாப்பாக இருந்து பெருமை அடிக்க கூடாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ உழைக்கிறாங்க, அவங்களுக்கு சில பேர் சும்மா இருக்கிறாங்க, எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. சாதாரணமாக வேலை செய்யறாங்க, எல்லாம் ரிஸ்க் அள்ளி அள்ளி கொடுக்குறான். சில பேர் ரொம்ப சிரமப்படுறாங்க, அந்த சமயத்துல எல்லாம் அளந்துதான் கொடுக்குறேன். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு விரிவாக கொடுக்கிறான், நாடியவர்களுக்கு அளந்து கொடுக்கிறான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்பதை முதலாவது நம்ப வேண்டும். நம்முடைய திறமையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை குறைத்து கொண்டு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் தான் எங்களுக்கு ரிஸ்க் வழங்குகிறான், அல்லாஹ் தான் எங்களுக்கு உணவு வழங்குகிறான், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தான் உணவு வழங்குகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல இப்படியும் சொல்லுவான், உங்கள்கிட்ட இருக்கிற கால்நடைகளுக்கு கூட அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான்னு சொல்லு. நீங்க கால்நடைகளுக்கு ரிஸ்க் நீங்க காசு கொடுத்து புல்லு வாங்கி போடுறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, அதுக்கும் நம்ம தான் ரிஸ்க் கொடுக்கிறோம். இது நம்முடைய ஈமான். முதலாவது நமக்கு ரிஸ்க் வருவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. அதே சமயத்திலே அதற்கான முயற்சிகளை எடுப்பதையும் மார்க்கம் கட்டாயமாக்கி இருக்கிறது. தலபு கஸ்பில் ஹலாலி ஃபரீதத்தும் பாதல் ஃபரீதா, ஹலாலான சம்பாத்தியத்தை தேடுவது கட்டாயம் என்று சொல்லுகிறது மார்க்கம். முக்கியமான கடமைகள் செய்த பிறகு மீதியான நேரங்கள்ல ஹலாலான வருமானத்தை தேடுங்கள். அந்த ஹலாலான வருமானத்தை தேடி ஹலாலான உணவை உண்ணும் பொழுது அதன் மூலமாக நல்ல அமல்கள் வெளிப்படும். ரசூல்மார்களுக்கு என்ன சொன்னா, நீங்க ஹலால சாப்பிடுங்க, நல்ல அமல் செய்யுங்க. எப்ப ஹராம் உள்ள போகுதோ, மதுவுல, போதையில, தேவையில்லாத காரியங்கள்ல நேரம் கடியும் பொழுது தொடர்ந்து பாவங்கள் தான் வெளியாகி கொண்டே இருக்குமே தவிர நல்ல காரியங்கள் வெளியாகாது. அப்ப ஹலாலான உணவு உண்ணும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களிடத்திலிருந்து நல்ல அமல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இப்படி நாம் சம்பாதிக்கக்கூடிய நேரத்துல மற்ற கடமைகளை விட்டு விடக்கூடாது. மற்ற கடமைகளை விட்டுறோம், தொழுகையை விட்டுறோம், நோன்பு விட்டுறோம், அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை விட்டு விட்டு சம்பாதிக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய திறமையின் மீதான நம்பிக்கை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஜும்மாவுல மிம்பர்ல நிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போல்லாம் பழக்கம் என்னன்னு கேட்டா, ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் குத்பா ஓதுவாங்க. இப்போ அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, குத்பாவுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. தொழுகைக்கு முன்னாடி குத்பா இருக்கிறதுனால தான் சரி குத்பாவை கேட்கணும், அது கடைசி நேரத்திலேயே வந்துட்டு போறாங்க. அப்போ இப்பவும் கூட தொழுகைக்கு வந்து சேர்றவங்களும் உண்டு. அவங்களுக்கு ஜும்மாவுடைய பெரிய நசீப் இல்லாமல் போய்விடும். ஜும்மாவுடைய நசீபு கிடைக்கணுங்கன்னா, அதனுடைய நன்மைகள் முழுமையாக கிடைக்கணும்னா 2 குத்பாவை கட்டாயம் கேட்கணும். கேட்டாதான் அதனுடைய முழுமையான நன்மை கிடைக்கும். இப்போ ஜும்மா ஆரம்பத்தில் அப்படி இருந்துச்சு, ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் குத்பா. குத்பாவை ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊர்ல அந்த சமயத்துல கொஞ்சம் பஞ்சகாலமாக இருந்துச்சு. வியாபாரத்துக்கான சரக்குகள் வந்து இறங்கி இருந்துச்சு. வியாபார சரக்கு இறங்கிட்டா அங்க அடையாளம் என்ன கேட்டா, அதாவது தமரா அடிப்பாங்க, கொட்டடிப்பாங்க. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ஓடிட்டாங்க எல்லாரும். நிறைய பேர் போயிட்டாங்க, கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா ஆயத் இறக்கி வச்சா, நீங்க ரசூலுல்லாஹ் நிக்க விட்டுட்டு என்ன செஞ்சிட்டீங்க, கிளம்பி போயிட்டீங்க. நீங்க வந்து உங்களுடைய வியாபாரத்தை தேடி போய்விட்டீர்கள். ஆனால் குல் மா இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்துல என்ன இருக்குதோ அதுதான் சிறந்தது. வைதா ரஅவ் திஜாரத்தன் அவ் லஹவன் ஃபது இலைஹா வதரகூக காயிமா
குல்மா இன்தல்லாஹி கைரு மினல் லஹ்வி வ மினத் திஜாரா, அல்லாஹ்விடத்தில் இருப்பதுதான் வியாபாரத்தை விட சிறந்தது. வஹுவ கைருர் ராஸிகின், ரிஸ்க் கொடுக்கக்கூடியவர்களிலெல்லாம் அவன் சிறந்தவன் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே வியாபாரத்திலே தொழில்துறையிலே நாம் ஈடுபடும் பொழுது கடமைகளை விட்டு நாம் அதை தேடுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ராசிக் என்பதை மறந்து தேடுகிறோம் என்று அர்த்தம். அல்லாஹ் தான் உணவளிக்கிறான் என்கிற நம்பிக்கை இருந்தால் எல்லா கடமைகளிலும் முழுமையாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் தினந்தோறும் ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சலாம் கொடுத்த பிறகு பல அவ்ராதுகள் திக்ருகளை ஓதுவாங்க. அதுல ஒரு துவா இப்படி செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ அமலன் வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் முத்தகப்பலா. ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினந்தோறும் அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே பலன் தரக்கூடிய கல்வியை கேட்கிறேன், ரிஸ்கன் தய்யிபா ஹலாலான உணவை கேட்கிறேன், வ அமலன் முத்தகப்பலா ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலை கேட்கிறேன். இந்த மூன்று விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க. இந்த அல்லாஹ் தான் ரஸாக், அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான் என்கிற நம்பிக்கை இருக்கும் பொழுது நாமும் அது மாதிரி கேட்கும் பொழுது நமக்கு பகல்ல உழைக்கக்கூடிய உழைப்பின் மூலமாக பெருவாரியான பரக்கத்தை அல்லாஹ் தந்து வர முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்தல்வானாக. அல்லாஹ்வினுடைய ரஸாக்கியத்தின் மீது முழுமையான நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிரு தாவானா.